கிராமத்துல ஒரு இளைஞர் நடிச்சுட்டு வராங்க. அதே கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயியோட பொண்ணு அந்த பையன் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த விவசாயி கிட்ட போய் பொண்ணு கேட்கறாங்க. அந்த விவசாயியும் என்கிட்ட 3 காளை மாடு இருக்கு, நான் ஒவ்வொன்றா அவிழ்த்து விடுவேன், ஏதாச்சும் ஒரு காளை மாடோட வாழை நீ தொட்டேன்னா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கிறது தானே கஷ்டம், மாட்டோட வாழை தொடுறது சுலபம்னு நினைச்சிட்டு போறாங்க. அப்போ முதல் காளை மாடு கட்டை விழுத்து வெளியில வருதுங்க. அது சீறி பாய்ந்து வரதை பார்த்து இந்த பையன் ரொம்ப பயந்து ஓரமா ஒதுங்கி நின்னுறாங்க. 2வது மாடு வெளியில வருதுங்க. அது முதல் மாடை விட பெரிய மாடா இருக்குங்க. இதை பார்த்து இன்னும் மிரண்டு போய் அந்த பையன் ரொம்ப தூரம் ஓடி போய் ஒதுங்கி நின்னுறாங்க. இப்போ 3வது மாடு வெளியில வரும்போது இந்த பையனுக்கு ஒரே சிரிப்பா இருக்குங்க. அந்த மாடு ரொம்ப பலவீனமான மாடா இருக்குங்க. அதால நல்லா கூட ஓடி வர முடியல. இந்த பையன் வேகமா ஓடி போய் அந்த மாட்டோட வாழை தொடலான்னு போறப்போ அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குங்க. என்ன நினைக்கிறீங்களாங்க, அந்த மாட்டுக்கு வாழை இல்லைங்க. நம்ம வாழ்க்கை இப்படிதாங்க, நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க. ஆனா கஷ்டமான சந்தர்ப்பங்கள்லாம் வேணாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம தவிர்த்துருவாங்க. ஆனா சுலபமான வாய்ப்பை எடுத்து செய்யலாம்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்பு நமக்கு பிரயோஜனம் இல்லாம கூட போயிடுங்க. அதனால வாழ்க்கையில எப்பொழுதும் சரியான வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து ஜெயிப்போங்க.